ஓம் சாந்தி. நவம்பர் 20, 2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்களது ஆஸ்தியான அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்துள்ளார். உங்கள் ஆதி தர்மம் அமைதியாகும். எனவே நீங்கள் இப்பொழுது அமைதியை தேடி அலைந்து திரிவதில்லை. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற பொக்கிஷங்களுக்கு சமமாக மதிப்பீடு செய்வதற்கு தகுதி உடையவர் ஆகின்றீர்கள்? பதில்: தந்தை புதிய உலகை உருவாக்க வரும் பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அவருடைய உதவியாளர் ஆகின்றீர்கள். உங்களிடம் உள்ள அனைத்தையும் பயனளிக்கும் வகையில் அவருடைய பணிக்காக பயன்படுத்துகின்றீர்கள். ஆகையால் அதற்கு பிரதி உபகாரமாக தந்தை உங்களை 21 பிறவிகளுக்கான எல்லையற்ற பொக்கிஷங்களுக்கு சமமான பெருமதி உடையவர் ஆக்குவதால் உங்களுடைய செல்வம் என்றுமே குறைவடைவதில்லை. எனவே நீங்கள் என்றுமே துன்பத்தையோ அல்லது அகால மரணத்தையோ அனுபவம் செய்வதில்லை. பாடல்: எனக்கு ஆதரவு அளித்தவருக்கு இதயம் நன்றி கூறுகிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஓம் என்பதன் அர்த்தம் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சிலர் ஓம் என்று மந்திரம் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் ஓம் சாந்தி என்று கூறப்பட வேண்டும். ஓம் என்று மந்திரம் இருந்தால் அதன் அர்த்தம் நான் கடவுள் என்பதாகும். ஓம் சாந்தி என்றால் ஆத்மாவாகிய நான் அமைதி சொரூபம். நான் ஓர் ஆத்மா, இது எனது ஷரீரம் என்று அர்த்தமாகும். ஆத்மா முதலிலும் பின்னர் ஷரீரமும் உள்ளது. ஆத்மாக்கள் அமைதி சுரூபங்களும் அவர்களின் இருப்பிடம் அமைதிதாமமும் ஆகும். காட்டிற்கு செல்வதனால் நீங்கள் உண்மையான அமைதியை அடைகின்றீர்கள் என்றில்லை. நீங்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுதே உண்மையான அமைதியை பெறுகின்றீர்கள். இரண்டாவதாக, அமைதியின்மை இருக்கும் பொழுதே மக்கள் அமைதியை வேண்டுகிறார்கள். இந்த அமைதியற்ற துன்ப உலகம் அழிந்த பின்னரே அமைதி நிலைத்திருக்கும். அதன் பின்னர் குழந்தைகளாகிய நீங்கள் அமைதி என்று உங்கள் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அதன் பின்னர் அங்கே உங்கள் வீட்டிலோ அல்லது ராஜ்யத்தின் வெளியிலோ எங்குமே அமைதியின்மை இருக்க முடியாது. அது அமைதி ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அமைதியற்ற ராஜ்யமே உள்ளது. ஏனெனில் இது ராவணனின் ராஜ்யமாகும். அது கடவுளால் ஸ்தாபிக்கப்பட்ட ராஜ்யமாகும். அதன் பின்னர் துவாபர யுகம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அது அசுர ராஜ்யம் ஆகின்றது. அசுரர்களுக்கு என்றுமே அமைதி இருப்பதில்லை. வீட்டில், வேலை செய்யும் இடத்தில் எங்குமே அமைதியின்மையை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. ராவணனின் 5 விகாரங்கள் அமைதியின்மையை பரவச் செய்கின்றன. எந்த கல்விமான்களுக்கும் பண்டிதர்களுக்கும் ராவணன் என்பவன் யார் என்பது தெரியாது. அவர்கள் ஒவ்வொரு வருடமும் ராவணனை ஏன் கொள்கின்றார்கள் என்பதும் அவர்களுக்கு புரியவில்லை. ராவணன் சத்தியுகத்திலோ அல்லது திரேதாயுகத்திலோ இருப்பதில்லை. அது தேவர்களின் ராஜ்யமாகும். பாபாவான கடவுள் உங்கள் மூலமாக தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். அவர் அதனை தனியாக செய்வதில்லை. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் கடவுளின் உதவியாளராக இருக்கின்றீர்கள். முன்னர் நீங்கள் ராவணனின் உதவியாளர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது கடவுள் வந்து அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றார். அவர் தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானம் என்ற 3வது கண்ணை பெற்றிருக்கின்றீர்கள். சத்திய திரேதா யுகங்களில் துன்பம் என்ற கேள்விக்கு இடமில்லை. அங்கே எவரையும் எவரும் இழிவுபடுத்துவதில்லை. அங்கே எவரும் அசுத்தமான எதனையும் உண்ண மாட்டார்கள். இங்கே மக்கள் உண்ணும் உணவுகள் எவ்வளவு அசுத்தமானவை என பாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் பசுக்களின் மீது அதிக அளவு அன்பு கொண்டிருந்தார் என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. பசுக்களை மேய்ப்பதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மாடு மேய்க்கும் கிராமத்து சிறுவன் அல்ல, இல்லை. அங்கிருக்கும் பசுக்களுக்கும் இங்கிருக்கும் பசுக்களுக்கும் இடையில் அதிக அளவு வேறுபாடுகள் உள்ளன.
அங்கிருந்த பசுக்கள் மிகவும் அழகாகவும் சதோப்பிரதானமாகவும் இருந்தன. தேவர்கள் எவ்வளவு அழகானவர்களோ அவ்வாறே அங்குள்ள பசுக்களும் அழகானவையாகும். அவற்றை பார்க்கும் பொழுதே நீங்கள் சந்தோஷம் அடைந்தீர்கள். அது ஸ்வர்க்கமும் இது நரகமும் ஆகும். அனைவரும் ஸ்வர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். ஸ்வர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளது. இரவில் இருளும் பகலில் ஒளியும் உள்ளன. பிரம்மாவின் பகல் இருக்கின்ற போது பிரம்மாவின் குலத்திற்கும் அது பகலாகவே இருக்கிறது. முன்னர் நீங்களும் இரவான இருளிலேயே இருந்தீர்கள். இந்த நேரத்தில் பக்தியின் ஆதிக்கம் அதிக அளவில் உள்ளது. மகாத்மாக்கள் சமய நூல்களில் பாண்டித்யம் பெற்றவர்கள் என்பதனால் அவர்களை தொடர்ந்தும் தங்கத்திற்கு சமமாக அவர்கள் நிறுத்துகின்றார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றார்கள்? பாபாவும் இதனை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ஒரு மரத்தில் புதிய இலைகள் துளிர்விடும் பொழுது அவை சத்தோப்பிரதானமாக உள்ளன. அதை போன்றே புதிய ஆத்மாக்கள் மேலிருந்து கீழே வரும்பொழுது அவர்கள் நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்திற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். மக்கள் அவர்களை தங்கத்திற்கும் வைரத்திற்கும் சமமாக மதிப்பீடு செய்கிறார்கள். எனினும் அவை அனைத்தும் அழிய போகின்றன. மனிதர்களிடம் 1000 ரூபாய்கள் பெறுமதியான கட்டிடங்கள் உள்ளன. அவர்கள் தம்மை மிகவும் செல்வந்தர்கள் என நம்புகிறார்கள். அந்த செல்வம் குறுகிய காலத்திற்கு இருக்கும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகின்றன. சிலரின் செல்வம் புதைக்கப்படும். தந்தை சொர்க்கத்தை படைக்கின்றார். இதற்காக தமது செல்வத்தை பயன்படுத்துகிறார்கள். 21 பிறவிகளுக்கு வைரத்தினாலும் தங்கத்தினாலும் பதிக்கப்பட்ட மாளிகைகளை பெறுவார்கள். இங்கே நீங்கள் ஒரு பிறவிக்கு மாத்திரமே சிலவற்றை பெறுகின்றீர்கள். அங்கே அது 21 பிறவிகளுக்கு தொடரும். உங்கள் கண்களால் பார்க்கக்கூடியவை, அதாவது உங்கள் சரீரம் உட்பட அனைத்தும் எரிக்கப்படும். தெய்வீக கண்களால் குழந்தைகளாகி நீங்கள் காட்சிகள் காண்பீர்கள். அழிவு இடம்பெற்ற பின்னர் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருக்கும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் பாக்கியமான உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆட்சி செய்தீர்கள். அதன் பின்னர் ராவண ராஜ்யம் இருந்தது. தந்தை மீண்டும் ஒரு முறை வந்திருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவருமே தந்தையை நினைவு செய்கிறார்கள். துன்பத்தின் பொழுதே அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள் என்பதும் நினைவு கூறப்பட்டுள்ளது. தந்தை உங்களுக்கு சந்தோஷம் என்ற உங்கள் ஆசையை கொடுக்கின்றார். அதன் பின்னர் நீங்கள் அவரை நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். லௌகீக தாய்க்கும் தந்தைக்கும் குழந்தைகள் உள்ளனர். இங்கே அதன் அர்த்தம் இந்த உலகிற்கு அப்பாலுள்ள தாயும் தந்தையும் என்பதாகும். நீங்கள் இப்பொழுது லட்சுமி நாராயணன் ஆகுவதற்காக கற்கின்றீர்கள். ஒரு பாடசாலையில் கற்கும் மாணவர்கள் நன்றாக சித்தி எழுதும் போது அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியருக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அவருக்கு சிவ பாபாவிற்கு என்ன பரிசை கொடுப்பீர்கள்? அவரை நீங்கள் மந்திரத்தால் உங்கள் குழந்தையாக்கிக் கொள்கின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் கட்டியை அவரது தாய் கண்டதாக கூறப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தில் பிறப்பெடுத்தார். அவர் வெண்ணெய் போன்றவற்றை உண்பதில்லை. அவர் உலகின் அதிபதி ஆவார். எனவே அது எந்த காலத்தை குறிக்கிறது? அது சங்கமயுகமான இக்காலத்தையே குறிக்கிறது. நீங்கள் உங்கள் சரீரங்களை நீக்கி குழந்தைகள் ஆகுவீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் உலக அதிபதி ஆகுவீர்கள். 2 கிறிஸ்துவ நாடுகள் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் போது குழந்தைகளாகி நீங்கள் வெண்ணெயை எடுத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். அவர்கள் பாரத மக்களை தமக்குள் சண்டையிடச் செய்து வெண்ணெயை பெற்றுக் கொண்டார்கள். அதாவது பிரித்து ஆட்சி செய்தார்கள். ஆங்கிலேயர் உலகின் 3/4 பங்கு ஆட்சி செய்தார்கள். அதன் பின்னர் அவர்களின் செல்வாக்கு நாளடைவில் குறைவடைந்தது. உங்களை தவிர வேறு எவராலும் முழு உலகையும் ஆட்சி செய்ய முடியாது. நீங்கள் இப்பொழுது கடவுளின் குழந்தைகள். நீங்கள் இப்பொழுது பிரம்மாண்டத்தின் அதிபதிகளாகவும் உலக அதிபதிகளாகவும் ஆகின்றீர்கள். பிரம்மாண்டம் உலகில் உள்ளடக்கப்படுவதில்லை.
சூட்சும உலகில் ராஜ்யம் எதுவும் இல்லை. சத்திய, திரேதா, துவாபர, கலியுகங்களின் சக்கரம் பௌதிக உலகில் இங்கேயே உள்ளது. ஆத்மாக்கள் டிரான்ஸில் செல்லும் பொழுது எங்கும் செல்வதில்லை. ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கினால் சரீரம் மரணித்துவிடும். இந்த விஷயங்கள் அனைத்தும் காட்சிகள் ஆகும். சிலரால் மந்திர சக்தியினாலும் காட்சிகளை பெற முடியும். அதாவது அவர்கள் ஓரிடத்தில் இருக்கும் பொழுதே வெளிநாட்டில் உள்ள ஒரு பாராளுமன்றத்தை அவர்களால் பார்க்க முடியும். தெய்வீக காட்சிகளுக்கான திறவுகோல் பாபாவின் கையிலேயே உள்ளது. இங்கு அமர்ந்திருக்கும் பொழுதே உங்களால் லண்டனை பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் கருவி போன்ற எதனையும் வாங்க அவசியமில்லை. காட்சிகள் நாடகத்திற்கு ஏற்ப நிச்சயிக்கப்பட்ட சரியான நேரத்தில் கிடைக்கின்றன. கடவுள் அர்ஜுனருக்கு காட்சி அருளியதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. நாடகத்திற்கு ஏற்ப அவர் ஒரு காட்சியை காண வேண்டி இருந்தது. இதுவும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது எவரது மகத்துவமும் அல்ல. இவை அனைத்தும் நாடகத்திற்கு ஏற்ப நடக்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணர் உலகின் இளவரசர் ஆகின்றார். அதாவது அவர் வெண்ணையை பெறுகின்றார். உலகம் என்றால் என்ன, பிரம்மாண்டம் என்றால் என்ன என்பதையும் கூட எவரும் அறியாதிருக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பிரம்மாண்டத்தில் வாழ்கின்றீர்கள். இந்த நேரத்திலேயே சூட்சும உலகில் இருந்து வருவதும் போவதும் காட்சிகளை பெறுவதும் போன்றன இடம் பெறுகின்றன. அதன் பின்னர் 5000 வருடங்களுக்கு சூட்சும உலகம் குறிப்பிடப்பட முடியாது. பிரம்ம தேவருக்கு வந்தனங்கள் என அவர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் அவர்கள் கூறுகிறார்கள், பரமாத்மாவான சிவனுக்கு வந்தனங்கள். ஆகையால் அவரே அதி மேலானவர். அவரே கடவுள் என அழைக்கப்படுகின்றார். தேவர்களும் மனிதர்களே, ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. 4 முதல் 8 கரங்களுடைய எந்த மனிதரும் இருக்க முடியாது. அங்கேயும் மனிதர்களுக்கு 2 கரங்களே உள்ளன. ஆனால் அவர்கள் முற்றிலும் தூய்மையானவர்களே. அவர்கள் தூய்மையின்மையின் பேச்சுக்கே இடமில்லை. அங்கே என்றுமே அகால மரணம் இடம்பெற முடியாது. ஆகையால் குழந்தைகளாகி நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தின் மூலமாக பாபாவை பார்க்கின்றேன். உங்களால் ஒரு சரீரத்தை மாத்திரமே பார்க்க முடியும். ஆத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ பார்க்க முடியாது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களாகும். அவர்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு தெய்வீக பார்வை கிடைக்கிறது. தெய்வீக காட்சியின் மூலம் நீங்கள் பார்ப்பன அனைத்தும் பெரிதாகவே இருக்கும். ராஜ்யமும் பெரிதாகவே இருக்கும். ஓர் ஆத்மா ஒரு புள்ளியே ஆகும். ஒரு புள்ளியை பார்ப்பதனால் உங்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாக்கள் மிகவும் சூட்சுமமானவர்கள். பல வைத்தியர்கள் ஆத்மாவை பிடித்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர். அவர்கள் ஆத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ பார்க்க முடியாது. ஆத்மாக்களும் பரமாத்மாவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்களாகும். அவர்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு தெய்வீக பார்வை கிடைக்கிறது. தெய்வீக காட்சியின் மூலம் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் பெரிதாகவே இருக்கும். ராஜ்யமும் பெரிதாகவே இருக்கும். ஓர் ஆத்மா ஒரு புள்ளியே ஆகும். ஒரு புள்ளியை பார்ப்பதனால் உங்களால் எதனையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாக்கள் மிகவும் சூட்சுமமானவர்கள். பல வைத்தியர்கள் ஆத்மாவை பிடித்து நிறுத்த முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அவர்கள் எவராலும் எதனையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அம்மக்கள் தங்கத்திற்கும் வைரத்திற்கும் சமமாக மதிப்பீடு செய்கிறார்கள். நீங்கள் பிறவி பிறவியாக கோடானு கோடீஸ்வரர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் வெளி பாக்கெட் எதனையும் கொண்டிருப்பதில்லை. அவர் இந்த ரதத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்கு மிகவும் சாதாரணமாகவே கற்பிக்கின்றார். அதன் பெயர் பாகிய ரதம் ஆகும். தந்தை இந்த தூய்மையற்ற பழைய சரீரத்தில் பிரவேசித்து அதி மேலான சேவையை செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், எனக்கென ஒரு சரீரம் இல்லை. ஞான கடலும் அன்பு கடலுமான நான் உங்கள் ஆஸ்தியை எவ்வாறு உங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனை மேலே அங்கிருந்தவாறு என்னால் கொடுக்க முடியாது. தூண்டுதல் மூலம் என்னால் கற்பிக்க முடியுமா? நான் நிச்சயமாக இங்கே வர வேண்டும். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை வழிபட்டீர்கள். நீங்கள் அனைவரும் என் மீது அன்பு கொண்டிருந்தீர்கள்.
மக்கள் காந்தி, நேரு போன்றோரின் படங்களை விரும்புகிறார்கள். அவர்களின் சரீரத்தையே அவர்கள் நினைவு செய்கிறார்கள். அந்த ஆத்மாக்கள் அழியாதவர்கள் என்பதால் அவர்கள் மறு பிறப்பை எடுத்திருக்கிறார்கள். எவ்வாறாயினும் மக்கள் அழிகின்ற உருவங்களையே தொடர்ந்தும் நினைவு செய்கிறார்கள். அது ஜடப்பொருளின் வழிபாடாகும். அவர்கள் வழிபாட்டிற்காக ஓர் இடத்தை ஒதுக்கி மலர்கள் போன்றவற்றால் அர்ச்சனை செய்கிறார்கள். அது ஞாபகார்த்தமாகும். சிவனுக்கு பல ஆலயங்கள் உள்ளன. சிவனின் ஞாபகார்த்தமே மிக பெரியது. சோமநாதர் ஆலயம் புகழப்படுகிறது. முகமது கஸ்னாவி வந்து அதனை கொள்ளையடித்தான். உங்களிடம் அதிக அளவு செல்வம் இருந்தது. பாபா ரத்தினங்களுக்கு சமமாக உங்களை மதிப்பிடுகின்றார். நான் என்னை மதிப்பிடுவதில்லை. நான் பெரும் செல்வந்தர் ஆகுவதில்லை. நான் உங்களையே அவ்வாறு ஆக்குகின்றேன். அவர்கள் ஒருவரை நிறுத்துகிறார்கள். நாளையே அவர் மரணிக்க கூடும். அந்த செல்வத்தினால் எந்த பயனும் இல்லை. தந்தை 21 பிறவிகளுக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய அளவிற்கு எல்லையற்ற பொக்கிஷங்களுக்கு சமமாக உங்களை மதிப்பீடு செய்கின்றார். எவ்வாறாயினும் அது நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றினால் மாத்திரமே சாத்தியமாகும். அங்கே துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அங்கே அகால மரணம் இடம்பெறுவதில்லை. அங்கே மரண பயம் இருப்பதில்லை. இங்குள்ள மக்களுக்கு அதிக அளவு மரண பயம் இருப்பதனால் அவர்கள் அழுகின்றார்கள். அங்கே அதிக அளவு சந்தோஷம் இருப்பதனால் நீங்கள் சென்று இளவரசர் ஆகுவீர்கள். பரமாத்மாவான சிவன் மந்திரவாதி, வியாபாரி, நகை வியாபாரி என்றும் அழைக்கப்படுகின்றார். ஓர் இளவரசர் ஆகின்ற அத்தகையதோர் காட்சியையும் அவர் உங்களுக்கு அருள்கின்றார். பாபா இப்பொழுது காட்சியை அருள்கின்ற பாகத்தை முடித்துவிட்டார். அவற்றினால் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்படுகின்றன. தந்தை இப்பொழுது இந்த ஞானத்தின் மூலம் எங்களுக்கு சத்கதியை அருள்கின்றார். முதலில் நீங்கள் சந்தோஷ உலகிற்கு செல்கின்றீர்கள். இப்பொழுது இது துன்ப உலகமாகும். ஆத்மாக்களே இந்த ஞானத்தை கிரகிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். நல்ல தீய சமஸ்காரங்கள் ஆத்மாவிலேயே உள்ளன. ஒருவரின் சரீரத்தில் சமஸ்காரங்கள் இருக்குமாயின் அவை அவரின் சரீரத்தினுடைய எரிக்கப்பட்டுவிடும். நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவபாபா, ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த சரீரங்களின் மூலமாக கற்கின்றோம். இது புதியதோர் விஷயமாகும். சிவபாபா ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார். இதனை மிகவும் உறுதியாக நினைவு செய்யுங்கள். அவர் ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவருக்கும் தந்தையும் ஆசிரியரும் ஆவார். தந்தையே கூறுகின்றார், எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. நானும் ஆத்மாவே. ஆனால் நான் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றேன். ஆத்மாக்களே அனைத்தையும் செய்கின்றார்கள். சரீரங்களின் பெயர்கள் தொடர்ந்தும் மாறுகின்றன. ஓர் ஆத்மா ஆத்மாவே ஆகும். பரமாத்மாவான நான் உங்களை போன்று மறுபிறப்பு எடுப்பதில்லை. நான் இவரில் பிரவேசித்து இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுவதே நாடகத்தில் எனது பாகம் ஆகும். இதனாலேயே இவர் பாக்ய ரதம் என அழைக்கப்படுகின்றார். அவர் பழைய சப்பாத்தி என்றும் அழைக்கப்படுகின்றார். சிவ் பாபா பழைய நீண்ட சப்பாத்தையே அணிகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியிலேயே இவரில் பிரவேசிக்கின்றேன். இவரே அனைவரிலும் முதலாவதாக வருகின்றார். அதுவே உங்களுக்கும் பொருந்தும். பாபா கூறுகின்றார், நீங்கள் மிகவும் இளமையானவர்கள். என்னை விட நீங்கள் அந்த அளவு கற்று உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற வேண்டும். எவ்வாறாயினும் என்னோடு பாபா இருப்பதனால் நான் அவரை மீண்டும் மீண்டும் நினைவு செய்கின்றேன். பாபா என் உடனேயே உறங்குகின்றார். எவ்வாறாயினும் பாபாவினால் என்னை கட்டி அணைக்க முடியாது. ஆனால் அவரால் உங்களை கட்டி அணைக்க முடியும். நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். சிவ் பாபா கடனாக பெற்றுள்ள சரீரத்தை உங்களால் கட்டி அணைக்க முடியும். என்னால் அவரை எவ்வாறு கட்டி அணைக்க முடியும்? எனக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆகையாலேயே நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று நினைவு கூறப்படுகின்றீர்கள். குழந்தைகள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலிகள் ஆவார்கள். லௌகீக தந்தை ஒருவர் தனது குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுப்பதுண்டு. ஆகையால் நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள். சிவ் பாபா கூறுகின்றார், நீங்கள் என்னை விட அதிர்ஷ்டசாலிகள்.
நான் உங்களுக்கு கற்பித்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். நான் அவ்வாறு ஆகுவதில்லை. நீங்கள் பிரம்மாண்டத்திற்கும் அதிபதிகள் ஆகின்றீர்கள். என்னிடம் மாத்திரமே தெய்வீக காட்சிகளுக்கான திறவுகோல் உள்ளது. நான் ஞான கடல் ஆவேன். நான் உங்களையும் மாஸ்டர் ஞான கடல்கள் ஆக்குகின்றேன். நீங்கள் முழு சக்கரத்தையும் அறிவதனால் நீங்கள் பூலோக ஆட்சியாளர்கள், அதாவது சக்கரவர்த்தினிகள் ஆகின்றீர்கள். நான் அவ்வாறு ஆகுவதில்லை. மக்களுக்கு வயதாகும் பொழுது அவர்கள் தம்மிடமுள்ள அனைத்தையும் தமது குழந்தைகளுக்கு உயிர் எழுதி கொடுத்த பின்னர் ஓய்வெடுக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் அவ்வாறே இடம்பெற்றது. இக்காலத்தில் அவர்கள் தமது குழந்தைகளின் மீது பற்று வைத்துள்ளார்கள். அப்பாலுள்ள தந்தை கூறுகின்றார், நான் இவரில் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றி உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றேன். நான் உங்களை அரை கல்பத்திற்கு என்றென்றும் சந்தோஷமானவர்கள் ஆக்குகின்றேன். அதன் பின்னர் ஓய்வு ஸ்திதிக்கு செல்கின்றேன். இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. சன்னியாசிகள் சமய நூல்களில் உள்ள விஷயங்களையே விவரிக்கின்றார்கள். தந்தை ஞானக்கடலாவார். அவரே கூறுகின்றார், வேதங்களும் சமய நூல்களும் பக்தி மார்க்கத்தின் சம்பிரதாயங்களாகும். நான் மாத்திரமே ஞானக்கடல். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் சரீரம் உட்பட உங்கள் கண்களால் பார்க்கின்ற அனைத்தும் எரிக்கப்பட உள்ளன. ஆகையால் உங்களிடம் உள்ள அனைத்தையும் பலனளிக்கும் வகையில் பயன்படுத்துங்கள். 2. தந்தையிடமிருந்து உங்களது முழு ஆசையையும் பெறுவதற்கு கற்றிடுங்கள். சதா உங்கள் அதிர்ஷ்டத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்து பிரம்மாண்டத்திற்கு அதிபதியாகவும் உலக அதிபதியாகவும் ஆகுங்கள். ஆசீர்வாதம். சதா சந்தோஷமாக இருந்து ஆகா நாடகம் ஆகா என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் மூலம் மேலும் பலருக்கு சேவை செய்வீர்களாக. இந்த நாடகத்தின் எந்த ஒரு காட்சியை காணும் பொழுதும் ஆகா நாடகம் ஆகா என்ற விழிப்புணர்வை கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே பயப்பட மாட்டீர்கள். இது ஏனெனில் நீங்கள் நாடகத்தின் ஞானத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அத்துடன் தற்போதைய நேரம் எவ்வாறு உபகாரமிக்க யுகம் என்ற அறிவையும் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் முன்னிலையில் எந்த ஒரு காட்சி வந்தாலும் அதில் நன்மை நிறைந்துள்ளது. தற்போதைய இந்த கணத்தில் நன்மை என்ன என்பது தெரியாமல் இருந்தாலும் அந்த அமிழ்ந்துள்ள நன்மை எதிர்காலத்தில் வெளிப்படும். அப்பொழுது ஆகா நாடகம் ஆகா என்ற விழிப்புணர்வை கொண்டிருப்பதனால் நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். உங்கள் முயற்சியை குறித்து நீங்கள் என்றுமே கவலைப்பட மாட்டீர்கள். உங்களின் மூலமாக இன்னமும் பலருக்கான சேவை இடம்பெறும். ஸ்லோகம். மௌன சக்தியே உங்கள் மனதால் சேவை செய்வதற்கான இலகுவான வழியாகும். எங்கே மௌன சக்தி உள்ளதோ அங்கே திருப்தியும் இருக்கும். அவ்யக்த இஷாரா. ஷரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அஷரீரி மற்றும் விதேகி. அவ்யக்த ரூபத்தில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக லேசாக இருக்கின்றீர்களோ, அதாவது உங்கள் சரீரத்தின் எந்த ஒரு விழிப்புணர்வுக்கும் அப்பால் இருக்கின்ற பயிற்சியை நீங்கள் கொண்டிருக்கின்ற போது 2 அல்லது 4 நிமிடங்கள் சரீரமற்றவராக இருந்தாலுமே அந்த அளவிற்கு அதிக அளவு 4 மணி நேரத்தில் ஓய்வெடுத்ததை கொண்டிருக்கும். உறங்குவதற்கு மாறாக 4 அல்லது 5 நிமிடங்கள் சரீரமற்றவராக நீங்கள் ஆகுவதால் உங்கள் சரீரம் ஓய்வை பெறுகின்ற அத்தகைய காலம் வரும். உங்கள் விழிப்புணர்வை இத்தகைய லேசான தன்மையினால் மிகவும் உறுதியாக்கிக் கொள்ளும் பொழுது உங்கள் கர்ம கணக்கை தீர்ப்பதில் நீங்கள் மிகவும் லேசானவர் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.